வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி ஜெய் இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்போ. ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ என்னன்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா நான் ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூட. நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்ட் கணேசமூர்த்தி சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக ஒரு பெரிய விஷயத்த இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை. ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ கிடைச்சிருக்கு. அண்ட் டெஃபினட்டா இந்த படம் நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்றது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்தில். டைலாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, பிரீத்தி, அண்ட் இவன் அசோக் செல்வம், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு அவரு. அண்ட் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாம. அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். அண்ட் கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. இந்த ரகு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல. அண்ட் அவனுடைய மெலடி ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபர்ஸ்ட் யோகி பாபு படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்தான். அந்த அவன் வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள். காதல் பயங்கரமா ஊற்றெடுத்து ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு இந்த படத்துல காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்ட் உமாதேவி சொல்லவே வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் ஒரு ஸ்டைல கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செம சூப்பரா இதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வெளியிடுற சக்திவேலன் நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுவாபம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்புற மக்கள் இருக்காங்க, நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்னால தான் நான் இன்னும் தீவிரமா இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் செம சூப்பரா ஒர்க்கை நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா. உண்மையிலே சொல்றேன், கோவிந்த் சான்ஸே கிடையாது. நான் எல்லா சாங்குமே நான் கேட்டேன். ஆனா ஜெய்க்கு எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது. மியூசிக் எப்படா அப்படி பண்ணு, ஓகேடா அப்படின்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன், உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுடா. ஃபர்ஸ்ட் வேணும் வேணான்றதை மீறி பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. ஏன்னா அவங்க டெஃபினட்டா என்னோட பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான். ஆனா கோவிந்தோட ஜெய்குமார் ஒரு உறவு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் படத்துலயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது. அது முதல் பாடல் ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி இந்த அளவுக்கு ரீச் ஆகும், இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அரக்கோணம்
அந்த மியூசிக்கும் சொல்றேன், எல்லாமே வந்து செம்ம சூப்பர். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. நான் இன்னும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நான் அந்த ஃபைனல் வெர்ஷன் வந்து பார்க்கல. பட் ஆனால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாரி அப்புறம் ஒரு டிரெக்டரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் அந்த லொக்காலிட்டியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த லேண்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும், மியூசிக் டைரக்டர் ஒரு டிமாண்ட் இருக்கும். இங்கே இதுதான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்காகவே பார்ப்பாங்க. ஆனால் டிரெக்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒரு லேண்டில் இருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்டோட வேல்யூவை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்டை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து இட் இஸ் நாட் அ பாசிபிள். அது வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. அது படத்துல வந்து பயங்கரமா இருக்கு. அண்ட் வந்து ஆடியன்ஸும் அதை சூப்பரா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய ஒரு முகவரினா வந்து அந்த மியூசிக்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து எங்களுடைய தொழில் சார்பா. அண்ட் ஓகே, எல்லாரும் பத்தியும் நம்ம பேசினா ஜெய் பத்தி பேசுவோமா? ஓகே, இல்லை எல்லா ஜெய் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து தினகரனா ஸ்டேஜ் கூப்பிடுறேன். தினகர் வந்து பாட்டில் ராதான்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். அது பயங்கரமான படம். அது சீக்கிரமே வரப்போகுது. அது அருண் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. தினர் சீக்கிரமே ஒரு மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்ல அவனை நீங்க பார்க்கலாம். ஓகே, நான் 3 பேருமே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல படித்தோம். 3 பேருமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிக்கிற ஒரு டியூஷன் சென்டர்ல வந்து 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணோம். 3 பேர் இல்லை, 4 பேர் 5 பேர். அதில் வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து இப்போ ஆசிரியராக இருக்கான். அண்ட் வந்து அட்டக்கத்தி சிவான்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ நாங்கள் தான் ஒரு 5 பேர் ஒன்றா சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய காலேஜ் லைஃப் வந்து நடந்தது. அவங்க 2 பேருமே அனிமேட்டர்ஸ். ஆக்சுவலி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேர் தினகரும் ஜெயும் முடிவு பண்ணது வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணானுங்க. ஒரு பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும். தினகருக்கு ஆசை வந்து பயங்கரமான அனிமேஷன் படம் பண்ணணும்னு ஆசை, ஜெய்க்கும் அதுதான் ஆசை. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து நான் டைரக்டர் ஆக போறேன், நான் வந்து ஃபிலிம் தான் எடுக்க போறேன். ஆனா வந்து நான் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து நான் கொஞ்சம் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து என்னுடைய அரசியல் நான் என்ன பண்ண போறேன், பொலிட்டிக்கலா என்னுடைய நம்பிக்கை என்ன, அப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது எனக்கு இருக்கிற ஆர்வம், இதை பத்தியெல்லாம் வந்து நான் அதிகமா இவங்க கிட்ட தான் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜெய் கிட்டையும் வந்து தினகர் கிட்டையும். அண்ட் தினகர் ஜெய் நான் 3 பேரும் வந்து நிறைய பயணிச்சிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் வந்து நான் பார்க்குற படங்களை அவங்க கிட்ட நிறைய நான் வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு ரஷ்ய இலக்கியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தினகர் தான். தினகர் தான் வந்து ரஷ்ய புத்தகங்களை வந்து படிச்சுட்டு அவன் தான் வந்து சொல்லுவான், சின்ன சின்னதாடே இது பரா இது நல்லா இருக்குடா. அவன் என்ன பண்ணுவான்னா வந்து இந்த ரஷ்ய இலக்கியங்கள் இந்த ராஜக பதிப்பு டிரான்ஸ்லேட் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும். 3 ரூபாய் 5 ரூபாய்லாம் அவங்க வந்து அவன் வாங்கி படிச்சுட்டு இருப்பான். எனக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்லலாம், அடே இந்த மாதிரி செம சூப்பரா இருக்குடா, இதை படுறான்னு சொல்லிட்டு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணான். லைக் நான் ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த டீம்ல, நான் பெருமையா சொல்லிப்பேன். நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை இவங்க கிட்ட வந்து நான் வந்து படிக்க நான் சொன்னேன். அப்புறம் அவனுங்க படிக்க ஆரம்பிச்சானுங்க. அப்புறம் அவங்களும் படம் பார்த்தானுங்க, நானும் படம் பார்த்தேன். ஆனா நான் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவனுங்க வேலைக்கு போயிட்டானுங்க. 2 பேருமே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. நான் வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து ஃபைனல் இயர் படிக்கிறப்போ வந்து தினகர் ஜெய் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, அனிமேட்டரா போயிட்டாங்க. காலேஜ் முடிச்ச உடனே வந்து தினகர் பயங்கர நல்ல சேலரியில வந்து வேலைக்கு போயிட்டான். லைக் வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா 3000 ரூபாய் கூட சம்பளம் இல்லை அந்த டைம்ல. ஆனா அவெல்லாம் 5000 ரூபாய் 20000 ரூபாய் அந்த டைம்லயும் வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு ஒரு சின்னதா டே அவனுங்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டானுங்க, நம்ம நாளா பண்ண போறோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா என்னன்னா அந்த யோசனை அப்படின்றது வந்து நம்மளும் வந்து கரெக்டான இடத்துக்கு போகணுன்றதை நோக்கி தான் நகர்ந்தது. அண்ட் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இருந்து அப்படியே ஸ்லோவா வந்து நான் படம் பண்ண வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி திடீர்னு வந்தானுங்க. ஒருத்தவன் தான், டேய் நான் வந்து டைரக்டர் ஆக போறேன்டா அப்படின்னா. யாரு தினர் வந்து ஸ்டார்ட் பண்ணா. டேய் எனக்கு வந்து சமூகம் வச்சு ஒழுங்க டென்ஷனோட நீ வந்து அனிமேட்டர் ஆகணும்னு தான் சொன்ன, அனிமேஷன் படம் பண்ணு அப்படின்னு சொன்னா. அப்புறம் அவன் என்ன பண்ணனா, இல்ல எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் இவன் வந்துட்டு திரும்ப நானும் வந்து டைரக்டர் ஆக பண்ணா அப்படின்னு சொன்னான். ஏன்டா நீங்க வந்து அனிமேஷன் தானடா படிச்சீங்க, அங்கேயே இருங்கடா, அனிமேட்டர் படம் பண்ணுங்கடா, அது பயங்கரமான வேர்ல்டுடா, வேர்ல்ட்ல வந்து பெரிய லெவல்ல வந்து அனிமேஷன் படம் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு, நீங்க அதை பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குடான்னு சொல்லி தினகர் என்ன பண்ணனா கொஞ்ச நாள் வந்து அனிமேஷன் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களால முடியல. அவன் ஒரு நாள் வந்து ஜெய் வந்து டென்ஷன் ஆகிட்டான். டேய் என்னை வந்து நீ வந்து சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெய் நீ சேர்ந்தே அவன் சேர்ந்தானடா? அவன் சேர்ந்தான். ஓகே அவன் என்ன பண்ணிட்டான், தினகர் என்ன பண்ணிட்டான்னா, நான்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதா, நான் வந்து அனிமேஷன் படமே எடுக்க போகிறதில்ல, நான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கபாலியில் வந்து அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துட்டான். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சேர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றது வந்து ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸாக யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க வந்து சலுகைகளோ இல்லை வந்து ரொம்ப உரிமை கொண்டாட முடியாதுல்ல. அப்படி எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுங்க 2 பேர் தான் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்து நான் அவ்வளோ க்ளோஸாக யார்கிட்டயாவது இருந்தனாலாம் கிடையாது. அந்த 2 பேர் தான். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் புறாவப்படுவானுங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இவங்க 2 பேர் தான், வேற யாருமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அந்த அளவுக்கு வந்து அவங்க 2 பேர். ஆனா அவனுங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்னு கேட்குறப்ப எனக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது என்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா வந்து சரி அவனுங்க விருப்பப்படுறானுங்க சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தினகர் வந்தான். அப்புறம் வந்து அடுத்த படத்துல வந்து காலால வந்து ஜெய் வந்தான். ஆனா அவனுங்க கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நான் பேசவே இல்லை செட்ல ஒரு நாளும். அவனுங்களும் அந்த உரிமையை வந்து என்கிட்ட எடுத்துக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தானுங்க அவனுங்க. அது அப்படி எனக்கு அதுல வந்து என்ன ஆச்சுன்னா சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு தொடர்பில்லா ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன விரிசல் வரும்ல ஒரு லவ்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லிட்டு. ஏன்னா என்னால வந்து ஒரு டைரக்டரா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட வந்து நான் எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். ஏன்னா இவங்க கிட்ட நான் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டுன்னு வச்சுங்களேன், மத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். இவன் பாடுறா ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாளா இருக்காங்கல்ல என்கிட்ட. திடீர்னு ஒரு படத்துல வந்துட்டு இவனுங்க வந்து அவ்வளவு அந்த உரிமையை எடுத்துக்கூடாதுல்ல. நான் அந்த ஸ்பேஸை நான் வந்து விடவே இல்லை. அவனை அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வச்சிருந்தது வந்து அது ஒரு யோசனை தான். அது சரி அப்படியே வச்சிருந்தேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து அவனுங்க வந்து படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண 2 படம் ஒர்க் பண்ணானுங்க 2 பேருமே. அவன் படம் பண்ணணும்னு முடிவு பண்ணானுங்க. சரி நீங்க படம் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன்.